27. பின்வரும் ஒன்றுள் பெரிய எண் இது. இது வந்து பாத்தீங்கன்னா பவரை வந்து என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ்ல பார்த்திருப்போம். நம்பர்ஸ்குள்ள தான் வரும், சிம்பிளிஃபிகேஷன் டீடைலா சொல்லுவேன். 2 பவர் 1/2 ஸ்கொயர் ரூட்னா 1/2 அர்த்தம். அடுத்து என்ன இருக்கு, 3 பவர் 1/3, 4 பவர் 1/4. இப்போ ஒன்றும் இல்லை, 2 3 4க்கு எல்சிஎம் எத்தனை, 12. அப்போ இங்க 12 வரணும்னா இங்க 3ஆல பெருக்கும்போது இங்கேயும் 3 சேர்த்து, வேற ஒண்ணுமே இல்லை. இங்க 4ஆல பெருக்கும்போது இங்கேயும் 4 சேர்த்துக்கணும், இங்க 6ஆல பெருக்கும்போது இங்கேயும் 6 சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மேல 1/12 ஆயிடுச்சா, அதை நீங்க பார்க்கவே வேணாம். 2 பவர் 6 எவ்வளோ, 64. 3 பவர் 4 எவ்வளோ, 3 × 3 9, 9 3 27, 27 3 81. 4 பவர் 3 எவ்வளோ, 16 4 64. இதுல எது பெருசு, சென்டர் வேல்யூ பெருசா? அப்ப இங்க சென்டர் வேல்யூ என்ன இருக்கு, இதுதான் பெருசு. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னா 2 பவர் 1/2 அர்த்தமா, சரிங்களா? அது மாதிரி கியூப் ரூட் ஆஃப் 3 அப்படின்னா இங்க எதுவுமே இல்லைன்னா உள்ள 2 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 3 பவர் 1/3 அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ரூட் வேற வேறையா இருக்குல்ல, அந்த ரூட்டை ஈக்குவல் பண்றதுக்கு தான் இப்போ 2 நம்பர் மட்டும் எடுத்து உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்போ இங்க ரூட்டை ஈக்குவல் பண்ணணும்னா என்ன மீனிங்னா, கீழையும் 2ஆல மேலையும் 2ஆல பெருக்கினீங்கன்னு வைங்களேன். இங்கே கீழே 3ஆல மேலையும் 3ஆல பெருக்கினீங்கன்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும், மேலே இருக்க வேல்யூ 2 பவர் 1 × 3 எவ்வளோ, 3/6 வருமா? இங்கே 3 பவர் 2/6 வருமா? ஏன்னா நமக்கு தேவை கீழே 6 ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இதுக்கு மீனிங் என்னன்னா 6 ரூட் ஆஃப் 2 பவர் 3 அர்த்தம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 6 ரூட் ஆஃப் 3 பவர் 2 அர்த்தம். அப்போ ரெண்டுமே 6 ரூட் ஆயிடுச்சுல்ல, அப்போ ரூட்டே தேவையில்ல. 2 பவர் 3 3 பவர் 2 அப்படி பார்த்துடலாம். 2 பவர் 3 8, 3 பவர் 2 9. எது பெருசு, 3 பவர் 2. அப்போ 3 தான் பெரிய வேல்யூ. அந்த மெத்தட் இங்கே யூஸ் பண்ணுறோம்.